வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான புத்தாண்டு ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி திதியில கீழ்நோக்குடைய மக நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்கணத்துல பிரீத்தி நாம யோகத்துல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது 2024 புத்தாண்டுல பெருசாக வரும். அதாவது மழை அப்படிங்கிறது பேஞ்சும் கெடுக்கும் காஞ்சும் கெடுக்கும். வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூடு அப்படிங்கிறது இருக்கும். மழை காலத்தில் ஏகப்பட்ட வெள்ளம் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது வரும். உலக அளவில் முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆபத்து அப்படிங்கிறதும் இருக்கு. இது எல்லாமே இந்த புத்தாண்டுல இருந்தாலும் மக்களை பெரிய அளவில் பாதிக்காத ஒரு புத்தாண்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கொரோனா பரவுது அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் லாக்டவுனு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மக்களுக்கு பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். காலசக்கரத்தோட லாபஸ்தானத்தில் கும்பராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வருஷமா இருக்கும். வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேச ராசியில பலமா இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும் ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. ஏப்ரல் மாசத்துல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போக போறாரு. இது எல்லாத்தையும் பொறுத்து ரொம்ப அற்புதமான ஒரு புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக கணிச்சு கொடுக்குறோம். முழுசா பாருங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வெற்றிகரமா அமையிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2024 அப்படிங்கிறத எப்பதான் வரும் அப்படின்னு தினம் காலாண்டரை பிரட்டி பிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க யாரு அப்படின்னு பார்த்தா மகர ராசிக்காரர்கள் தான். ஏன்னா 2020 மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே நன்மை அப்படிங்கிறது நடந்த மாதிரியே தெரியல. எங்கே போனாலும் முட்டுக்கட்டை, எதில் போனாலும் இடைஞ்சல், பார்க்குற இடத்தெல்லாம் துரோகம், பெரிய இழப்புகள், இப்படி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 2023 பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு ஜென்ம சனியாக தான் இருந்தார். இப்போ 2024 தான் 7.5 சனியில் விரய சனியை முடித்து ஜென்ம சனியை முடித்து பாத சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. அதாவது குடும்ப சனி. 7.5 சனியோட கடைசி கட்டத்துக்கு வர போகிறீங்க. அதுக்கு முன்னாடி 2023 காலகட்டத்தில் ஜென்மசனியோட ஆதிக்கம் போதாத குதத்துக்கு அந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம ராகு அர்த்தாஷ்டம குரு. இப்போ படாத கஷ்டம் அப்படிங்கிறது வெளியிலேயே சொல்ல முடியாது. கதவை சாத்திக்கிட்டு உட்காந்து பாத்ரூமில் சத்தம் போடாமல் அழுவ வேண்டியதான். கஷ்டத்தை வெளியில் சொன்னால் கூட ரசிக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கும், சிரிக்கிறதுக்கு தான் ஆள் இருக்குமே ஒழிய உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஆட்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஆதரவு கொடுக்குற மாதிரி உள்ள ஆளுங்க உங்களுக்கு கீழே இருப்பாங்க அப்படிங்கிறதால அவங்களாலையும் எதுவும் செய்ய முடியாது. இப்படி தான் சூழல் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். எதனால் அப்படின்னா அர்த்தாசிரம ஸ்தானத்தில் ராகு இருந்துக்கிட்டு ஜென்ம சனியாக சனி பகவான் இருந்துக்கிட்டு நிறைய கடன் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், சமூகத்தில் பிரச்சனை, சொந்த பந்தத்தில் பிரச்சனைன்னு நிறையா வந்திருக்கும். சரி, பழைய கசப்பே நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை, அதோட விட்டுருவோம். ஏன்னா யாருக்காக நாம் நல்லது நினைக்கணும் அப்படின்னு நினச்சோமோ அவங்க தான் உங்களுக்கு அதிகபட்சமாக துரோகம் அப்படிங்கிறத செஞ்சுருப்பாங்க. அப்படிங்கிறதால அதை தூக்கி மூட்டை கட்டிட்டு 2024 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வருடத்தோட தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். அதாவது 7.5 சனியோட கடைசி கட்டம். தனம், வாக்கு, குடும்பம் இந்த மூணையும் குறிக்கிற இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டாரு. 7.5 சனியில் கடைசி சனி பாத சனின்னா காலில் அடிப்படும், குடும்பத்தில் கெடுதல் வரும் அப்படின்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு கெடுபலன்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இதிலே 2ஆம் சுற்று இருக்கிறவங்க கொஞ்சம் ஏதோ கடன்பட்டாலும் ஒரு வாழ்க்கையோட பிடிமானத்துக்கு போயிருக்கலாம். ஒரு சொந்த வீடு, புள்ள குட்டி, குடும்பம் அமைஞ்சது எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் காசு பணம், கடன், முக்கியமான உறவுகள் இழப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும். இந்த குடும்ப சனியில் சனி பகவான் உங்களுக்கு காசு பணம் கொடுக்க வராரு. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அதான். ஏன்னா தனஸ்தானத்துக்கு சனியே வராரு. அப்படிங்கும்போது குரு கொடுத்தா கூட சனி தடுத்துருவாரு. சனி கொடுத்தா யார் தடுப்பா? யாராலையும் தடுக்க முடியாது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களோட ராசிக்கு 4வது வீட்டில் இருந்த ராகுவும் இப்போ தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. தைரிய காரகனே தைரிய ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது எதுக்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. எழுந்திரிச்சு அப்படியே விஸ்வரூபம் எடுத்து இடை தடை கற்களை எல்லாத்தையும் உடைச்சி தூக்கி போட்டு போக போகிறீங்க. இப்போ இந்த வருடத்தோட 4வது மாதம் ஏப்ரல் 21ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 4வது வீட்டில் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானும்
பஞ்சமஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு மாற போறாரு. அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு 5வது வீட்டுக்கு போயிட்டு தங்களோட 9ஆம் பார்வையா உங்களோட ராசியவும் பார்க்க போறாரு. இந்த ஏப்ரல் மாசத்தோட உங்களை பிடிச்ச அத்தனை பிரச்சனையும் நீங்கிருச்சு. ஒரு பெரிய விவிஐபி அந்தஸ்து அப்படிங்கிறத அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழிலில் இருக்கிறவர்கள் உங்கள் பேரை சொன்னால் தெரியாதவர்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு உச்சபட்ச வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் தொழில் செஞ்சுருப்பீங்க, என் வீட்டுக்காரனு கச்சேரிக்கு போகிறான்னு தொழில் செஞ்சுருப்பீங்க, நிறைய உழைச்சிருப்பீங்க. ஆனால் பலன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ 10 ரூபா வந்துச்சு, சாப்பிட்டோம். ஆனால் 10 ரூபா கடனாக தான் மீதி இருக்குது. வாங்கின கடனை அடைக்க முடியல, குடும்பத்தில் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எல்லாம் கடந்திருக்கோம். இப்போ இனிமேல் நல்லா இருக்கும். முதல்ல என்ன பண்ணுவார் சனி பகவான்னா, உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனையை தீர்த்துருவார். பரவாயில்லடா நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெம்பை கொடுத்துருவார். உடம்புல பலு இருந்தாலே மனசில் பலு தானாக வரும். அதன் பிறகு எதையுமே சாதிக்கலாம். குறிப்பாக வாக்குஸ்தானத்தில் சனியே வந்து அமர போகிறாரு அப்படிங்கிறதால பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுப்பாரு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், ஒரு செய்தி வாசிப்பாளர்கள், பேராசிரியர்கள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிடர்கள், அரசியல் மேடை பேச்சாளர்கள், இவங்க எல்லாமே மிக அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத அடைய போறீங்க. பேச்சால சாதிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் தொகுத்து வழங்குவீங்க. ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா கூட உங்களை தான் அழைச்சி பேச சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதோட உங்களோட மேல்மட்ட அதிகாரிகள் இத்தனை நாளாக ஆதரவு இல்லாமல் இருந்தவர்கள் கூட இதுக்கு மேலே உங்களுக்கு அதீத ஆதரவு கொடுப்பாங்க. இதனால் அலுவலக சூழல் அப்படிங்கிறதே ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நம்மளை மதிக்காதவங்க எல்லாமே மதிக்கிற அளவுக்கு நாம் வளர்ந்து நிற்போம். கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்கள், உறவுக்காரர்கள் எல்லாம் கூட நம்மளை குறைச்சி மதிப்பிட்டிருப்பாங்க. இதெல்லாம் சும்மா பேச்சு தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கு மத்தியில் கூட நீங்கள் பெரிய அளவில் வளர்ந்து காட்டக்கூடிய ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான யோக பலன் இருக்குது. ஏன்னா ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களோட ராசியவும் பார்க்குறாரு. அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்குற குருவோட பார்வையால் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கும், அப்பா வழி சொத்து கைக்கு கிடைக்கும், தந்தை வழி உறவுகளால் லாபம் கிடைக்கும், பிரிஞ்சிருந்த சொந்தம் ஒன்று சேரலாம். லாபஸ்தானத்தை பார்க்குற குருவால் காசு பண புழக்கம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ராசியிலேயே குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறதால ஏழரை சனியோட கடைசி கட்டத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் சனி பகவானால் வரும் இல்லைங்களா, அதையும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது சரி பண்ணிடும். அதோட உங்களோட ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பாரு. எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்படிங்கிறதால கடந்த ஒரு 5 வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே முடிவு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். நல்ல காசு பணம் வந்து சேரும். கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். தூக்கமில்லாத கடந்த இரவுகள் எல்லாமே இனிமேல் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய விதத்தில் நடந்துப்பாங்க. அவர்களோட கல்வி அப்படிங்கிறதும் நல்லபடியாக இருக்கும். அதோட பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் வரன் பார்த்தா உடனே நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியமாக வச்சுருந்தீங்களோ அது எல்லாத்துக்குமே கைகூடி வந்திருக்கிற ஒரு ஆண்டு தான் இந்த 2024 புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். அதோட காசு பணம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 10 பேரை வாழ வைக்கணும் அப்படின்னு ரொம்ப காலமாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே நிறைவேறும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே உங்களை பேச்சை கேட்டு மதித்து நடந்துப்பாங்க. அந்தளவுக்கு உங்களை உச்சாணி கும்பல உட்கார வைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2024 புத்தாண்டு இருக்கும். தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயக பெருமான் வழிபாடு செய்யுங்க. மாசத்துல ஒரு தடவையாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வம் பிரார்த்தனை செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்குங்க. குலதெய்வம் தொலைதூரத்தில் போக முடியாதுங்கிறவங்க வீட்டிலேயே குலதெய்வ படத்தை வச்சு வணங்கலாம், தப்பு கிடையாது. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி சாதத்தை நைவேத்தியமாக படைச்சு காக்கைக்கு அன்னமிடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே மகர ராசிக்காரர்களுக்கு பொக்கிஷமான ஒரு வருடம் அப்படின்னே இந்த 2024 புத்தாண்டை சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.